இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சோலோ சிக்காவை எதுக்கு ஜேக்கப் ஃபேக்ட் அட்டாக் பண்ணார்ன்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மணி இந்த பேங்க் பேப்பர் ரிவ்யூ பார்த்தோம்னா, அந்த மணி இந்த பேங்க் பேப்பர் ரிவ்யூவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பர் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும், இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச் சோலோ சிக்கா இருந்தார். சோலோ சிக்காவுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வருவார் ஜேக்கப் ஃபேக்ட்ன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் சோலோ சிக்காவை ஜெயிக்க விடாமல் தடுத்ததே ஜேக்கப் ஃபேக்ட் தான். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடைபெற்ற மணி இந்த பேங்க் பிரீஃப்கேஸ் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் ஸ்மாக் டவுனில் நடைபெற்ற மேட்ச்சில் அந்த மேட்ச்சில் வந்து சோலோ சிக்காவும் ஜேசி மேத்யூ வந்து ஜேக்கப் ஃபேக்ட் ஜெயிக்கிறத கெடுத்து விட்டாங்க. அதுக்கு பழிவாங்கும் விதமாக தான் இந்த வாட்டி மணி இந்த பேங்க் பிரீஃப்கேஸ் மேட்சை வந்து கெடுத்து விட்டுருக்காரு சோலோ சிக்கா ஜெயிக்கிற ஜேக்கப் ஃபேக்ட். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க முடியுதா? இந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப நாளாவே பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெசில்மேனியாவுக்கு முன்னாடியிலேருந்து பில்ட் பண்ணப்பட்ட ஸ்டோரி லைன். அந்த ஸ்டோரி லைனோட தொடர்ச்சி தான் இப்போ இங்கே இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ மணி இந்த பேங்க் பிரீஃப்கேஸ் மேட்ச்சில் சோலோ சிக்கா தோக்கிறதுக்கு ஜேக்கப் ஃபேக்ட் உதவி இருக்காரு. தோக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சோலோ சிக்காவே அட்டாக் பண்ணியிருக்காரு. அதனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்களோட ஃபியூடை நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நாளாவே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான். கிட்டத்தட்ட ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே எதிர்பார்த்தது தான். ஆனால் அது இப்போ தான் நடக்க போகுது. இந்த நடக்க போகிறதுல யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை வச்சு தான் மையமாக நடக்க போகுது. அது ஜேக்கப் ஃபேக்ட் வச்சிருக்க யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சு. அதனால் கொஞ்சம் பயங்கரமாக இருக்க போது. ஜேக்கப் ஃபேக்ட்டுக்கு யார் சப்போர்ட் பண்ணி வர போகிறான்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா சோலோ சிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜேசி மேத்யூ இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜேக்கப் ஃபேக்ட் இப்போ தனியாக மாறிக்கிட்டு இருக்காரு. ஜேக்கப் ஃபேக்டுவை தனியாகவே பவர்ஃபுல் ரெஸ்லராக WWE காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பிரசன்ட் ரீடியும் பேரன் பெக்கரையும் போட்டு அடித்து துவைச்சாரு ஜேக்கப் ஃபேக்டு. ஜேக்கப் ஃபேக்டு இனிமேல்ட்டு அடுத்த ஃபியூச்சரில் வேர்ல்டு சாம்பியனாக மாறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.